அப்புறம் இந்த 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 விஷயங்கள உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரே இதில் பேச முடியாது, அதனால் அதை பிரித்து பேசுகிறேன். ராயப்பேட்டை பக்கத்தில் அந்த சரௌண்டிங் ஏதோ ட்ரிப்ளிகேனியோ ஏதோ எங்கேன்னு தெரில, அந்த சரௌண்டிங்கில் சும்மா ரொம்ப மிடில் கிளாஸ் ஆளுங்க போல். அந்த வீட்டில் 8 பேர் ஃபேமிலி போல், பாட்டி பேர பிள்ளைங்க இடையில அம்மா அப்பாலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபேமிலி போல் 8 பேர் இருந்திருக்காங்க. அது ஏதோ திடீர்னு பார்த்தா ஏதோ வீட்டுக்குள்ளே ஏதோ ஸ்மெல் வந்திருக்கான். என்ன ஏதோ ஸ்மெல் வருது வீட்டிலலாம், போய் அதை குடிசை வீட்டுக்குள்ளே போய் தேடி கீடி பார்த்துருக்காங்க, தெரில. அப்புறம் பார்த்தா ஆயில் கேன் இல்லை, அந்த ஆயில் கேனில் 5 லிட்டர் எண்ணெய் வாங்கி வச்சுருந்தாங்களாம். அந்த ஆயில் கேனுக்குள்ளே எலி செத்து கிடக்கான். அதை ஊற்றி பார்த்தாங்க, அதுக்குள்ளே இந்த ஸ்மெல் வந்ததுன்னு ஊற்றி பார்த்துருக்காங்க. பார்த்தா ஒரு எலி, குட்டி எலி வந்து செத்து கிடக்கான் அதுக்குள்ளே. அப்புறம் அந்த எண்ணெயை தூக்கி ஊற்றிட்டுருக்காங்க. ஆனால் அதை தான் அவங்க சமைச்சு சாப்பிட்ருக்காங்க இத்தனை நாள். எத்தனை நாள் சாப்பிட்டாங்களோ தெரியாது. 5 லிட்டர் நெய் எப்போ வாங்கினாங்களோ என்னமோ தெரில. 8 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. உடனே எல்லா பாட்டியிலேருந்து பேரன் வரைக்கும் எல்லோரும் போயிட்டு எல்லாம் செக்கப் பண்ணி, உடம்புல ஏதோ சொல்லுவாங்களே, எலி இருந்தால் அது அதோட இது கடித்தா கூட ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் போய் செக்கப் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னதான் அந்த பேரன் சின்ன பையனை பேட்டி எடுத்திருக்காங்க போல். சொல்லியிருக்கான், அந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆஸ்பத்திரியில் எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டோம் நாங்கள், இப்போ நார்மலாக தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கவனமாக இருங்க. என்னென்னா இந்த கேனில் மூடி இல்லை, அது மிஸ் ஆகிடுச்சு, அதனால் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, திறந்துருந்ததில்லன்னு. அதனால் மேக்ஸிமம் நான் கூட இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். ஆனால் இப்போ இனிமேல் கொஞ்சம் கவனமாக, நான் என்னென்னா இந்த பால் இல்லை, அது வந்து ஆடைக்காக திறந்து வைப்பேன், அது கொஞ்சம் இனிமேல் கவனம். இங்கெல்லாம் எலி வராது, அதனால் இருந்தாலும் சொல்கிறேன், ஏதாவது பூச்சி போட்டு விழுந்துரும் இல்லையா, அதனால் நம்ம எல்லாமே மூடி வைங்க. மூடி வைக்கிறது சேஃப்டி. ஐயோ தெரிஞ்சிச்சு ஓகே, தெரியாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும், பல்லி கூட விழும் பாருங்க. பல்லி இருக்குது எங்கள் வீட்டில், அது கூட விழும் பாருங்க. அதனால் நம்ம கவனமாக இருக்கிறது நன்மைக்காகங்கிறத சொல்ல வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மகாராஷ்டிரா, அது இங்கே இல்லை, நம்ம ஊரில் இல்லை, மகாராஷ்டிராவில் வந்து ஒரு பொண்ணு இந்த இப்போ தான் இந்த ரீல்ஸ் எடுக்கிறோன்னு எல்லோரும் அதில் எல்லாம் பைத்தியம் பிடிச்சி போய் பயங்கிறது இல்லாமல் இருக்காங்க, எல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாமே. அந்த மகாராஷ்டிராவில் அந்த பொண்ணு வந்து காரில் வந்து அதாவது அந்த மலை உச்சியில் போய் எங்கேயோ, வயசு பொண்ணுங்க அது, காரில் வந்து ரிவேர்ஸ் போகிற மாதிரி அப்படியே நெருக்கமாக அந்த மலை உச்சி முனைக்கு போகிற மாதிரி 300 அடி ஆழமாக என்னமோ அந்த மலை அப்படியே போயிருக்கு. கிட்டக்க போனதும் இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்லோவாக ரிவேர்ஸ் போகிறதுங்கிறதே கஷ்டமான விஷயம் இல்லை. அதாவது பையன் அந்த லவ்வர் போல் இருக்குது, அவனை விட்டு எடுக்க சொல்லிவிட்டு இந்த பொண்ணு ரிவேர்ஸ் போயிருக்கு. ரிவேர்ஸ் போனதும் போதும் போதும்னு இந்த பையன் சொல்லியிருக்கான். அது என்ன பண்ணியிருக்கு, போதும் ஸ்டாப் பண்ணலான்னு இது பண்ணுறதுக்கு போல, அது என்னமோ கீரை என்னமோ போட்டுடுச்சான். அதே ஏதோ ஸ்பீடாக ஓடுமாமே, ஸ்பீடாக ஓடி போய் மலையிலேருந்து விழுந்துடுச்சு. விழுந்து அந்த பொண்ணு அப்போ அங்கே இருக்கிறவங்க ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சான், வீடியோ எடுத்த ஆளுங்களுக்கு. அவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் போய் ஒடியாந்து இப்போ அங்கே இருக்கிற மலை இந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஆளுங்களுக்கு சொல்லி அவங்க வந்து அந்த பொண்ணை தேடி பிடிச்சி எடுக்கவே 1 ஹவர் ஆகிடுச்சான். வயசு பிள்ளை இது பாவம். அது அந்த பொண்ணை எடுத்து அது செத்து போயிடுச்சான் அந்த பொண்ணு. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ரீல் எடுக்கலாம் எல்லாம் நம்மளோட, இப்போ நான் கூட தான் எல்லாமே பண்ணிக்கிட்டுருக்கேன். அந்த மாதிரி யங்ஸ்டர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க தான், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. இந்த ஒரு பையன் கூட, ஒரு பிளாக் ஸ்டார்னு ஒரு பையன் டான்ஸ் நல்லா ஆடுவான், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஏழ்மையில் வந்த பையன், நல்லபடியாக வளர்ந்துட்டு வரான். அவன் கூட இப்படி தாங்க போய் வாய்க்காலில் நின்றுக்குவான், குளத்துல நின்றுக்குவான், கிணத்துல நின்றுக்குவான். நான் கூட ஒரு கருத்து போட்டேன், தம்பி இந்த மாதிரிலாம் இப்போ நிற்காத, கவனமாக வேலையை பருப்பான்னு. உயிருக்கே ஆபத்து அல்ல போயிடுவது. அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அதனால் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம குடும்பங்கள்லேயும் இருப்பாங்க பிள்ளைங்க ஆர்வமாக, அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கப்பா, பண்ணிங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் உயிர் பலிக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காகவோ எதையோ பண்ண போய் நமக்கு நஷ்டத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். பிள்ளைங்க இருந்தால் வீட்டில் நீங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி இந்த 2 வீலர்லாம் கேட்டாக்கா அவங்களுக்கு என்ன ஏதுன்னு கூடவே பெரியவங்க இருந்தீங்கன்னா போங்க, போய் கொஞ்ச நாள் அப்படி இப்படி ஓட்டுங்க. இந்த ஆர்வத்தில் இந்த பசங்க இந்த சினிமா பார்த்தோ, இந்த ஓட்டுறவங்கள பார்த்தோ எல்லாம் நம்ம ஸ்பீடு போகணுங்கிற மாதிரி எடுத்த உடனே போயிடுறாங்க. அந்த நிதானம் எல்லாம் பிள்ளைங்களுக்கு கிடையாது. அதனால் கொஞ்சம் எல்லாம் புத்திமதியை சொல்லி வைங்க, வேறு என்ன பண்ணுறது, இல்லைன்னா இழப்பு நமக்கு தான். மற்றபடி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை.